அது ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா, நீங்கள் இன்னும் இல்லை, இப்போ வர்ற பொங்கலுக்கு பாருங்கள், அது வாடிவாசலுக்குள்ள பார்த்தீங்கன்னா, அந்த மாடு அவன்ட்டு பேசுகிறானோ கேட்குதோ கேட்கலையோ, அந்த மாடு மூக்கு கயிறை பிடிச்சி இப்படி அவுக்க போயில இப்படி மாடுகளை குளிப்பாட்டுறது, அதை தயார் பண்ணுறது, இந்த மாதிரி அது எங்கே போய் கலந்துக்கிறது எப்படின்றதெல்லாம் அப்புறம். அந்த எல்லாருமே ஒரு தயார் நிலையில், ஒரு போட்டிக்கு போகிற வீரன் எப்படி தயாராவேன் அந்த மாதிரி தயார் நிலையில் இருப்பாங்க. நம்ம நினைவு தெரிந்த காலத்திலே நம்ம வீட்டில் ஜல்லிக்கட்டு காளை, ஒரு வனப்பா, ஒரு திமிரா, ஒரு 2 கயிறை போட்டு 2 பேர் அது முரட்டுத்தனமாக இழுத்துட்டு போகிறது வைக்கிறத பார்க்கும்போது, எத்தனை உழவு மாடு, வண்டி மாடு, எவ்வளோ பால் மாடு எல்லாம் இருந்தாலும் இந்த மாடு தனித்துவமாக தெரியும். இப்போ நம்ம கூட வந்துட்டு PR ராஜசேகர் சார் இருக்காரு. ஜல்லிக்கட்டுக்கு அவர் எவ்வளோ விஷயம் பண்ணாரு அப்படின்றது நமக்கு தெரியும். சார்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். சாருடைய பண்ணையில் தான் இப்போ நம்ம இருக்கோம். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க ஐயா? நல்லா ஐயா, இப்போ காளை மீது ரொம்ப ஈடுபாடு இருக்கவங்க காளைக்கிட்ட ரொம்ப நேரம் பேசுவாங்கலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் காளையோட ரொம்ப நேரம் உரையாடுற அந்த பழக்கம்லாம் உங்களுக்கு இருக்கா? பேசுவீங்களா? அதாவது காளைகள் மேலே நம்மளுக்கு ஈர்ப்பு உண்டு. இந்த மாதிரி பேசுகிறது, அந்த மாட்டுக்கு அதை பண்ணுறதுன்றது அது நம்ம எனக்கெல்லாம் அந்த அனுபவம் இல்லை. நான் அப்படி பண்ணலை, சும்மா சொல்லக்கூடாது. அது ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா, நீங்கள் இன்னும் இல்லை, இப்போ வர்ற பொங்கலுக்கு பாருங்கள், அது வாடிவாசலுக்குள்ள பார்த்தீங்கன்னா, அந்த மாடு அவன்ட்டு பேசுகிறானோ கேட்குதோ கேட்கலையோ, அந்த மாடு மூக்கு கயிறை பிடிச்சி இப்படி அவுக்க போயில இப்படி போய், டே கருப்பா ஏமாந்துடாதரா, இடது பக்கம் நிற்கிறான்டா, சரியான நிற்கிறான்டா, பாத்துரா ஏமாந்துடாதரா அப்படின்வான். என்னமே இவன் சொல்கிறது அது கேட்குறது மாதிரியே, இவன் சொல்லி கொடுக்குறதுனால அது போகிறது மாதிரி இவனுக்கு ஒரு நம்பிக்கை. ஒரு சிலர் தன்னை மறந்து உணர்ச்சி பெருக்கில் அழுதுருவான். ஒரு சிலர் அந்த செகண்டு தான், நிமிஷம் கூட கிடையாது. ஒரு அதிகபட்சம் நாங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கோம், 30 செகண்டு தான் ஒரு மாட்டுக்கு. மாடு அந்த அந்த மூக்கு கயிறை வெட்டினதுலேருந்து அந்த கொடிமரத்தை அந்த எல்லையை தாண்டதுக்கு 30 செகண்ட் தான் அதிகபட்சம். ஏன்னா நம்ம 3 நிமிஷத்துக்கு 3 மாடு அவுத்து நம்ம ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் 30 செகண்ட் தான் சுப்ரீம் கோர்ட்டே தாக்கல் பண்ணோம். நிமிஷத்துக்கெல்லாம் வேலையே இல்லைங்க. அப்படி இருக்கும்போது அந்த செகண்டில் போகிறத, ஆனால் 1 நிமிஷம் கூட வச்சுக்கோங்களேன், அந்த நிமிஷத்துக்காக அவன் எத்தனை நாள் தவம் இருந்து எவ்வளவு நாள் அதுக்கு பிரத்யேகமாக அதுக்கு இருக்குது. இப்போ எல்லாத்த விட இந்த அனுமதிக்கு, அந்த உள்ளே நுழையிறதுக்கு அனுமதி எட்ட அந்த ஸ்டோக்கனு அது வாங்குறதுக்கு பிரயாசப்படுறாங்க. முடியல ஆர்வம். அது மதுரை மாவட்டத்தில்ங்கய்யா 65க்கு மேற்பட்ட இடங்களில் ஜல்லிக்கட்டு நடந்தது. அது அப்படியே படிப்படியாக குறைஞ்சி 30-40க்குள்ளே வந்துச்சு, 40 கீழே 30க்குள்ளே வந்துச்சு. இப்படியே குறைஞ்சி இப்போ 6 இடம் 7 இடம் அப்படித்தான் நடக்கும். ஆக மாடு வச்சிருக்கவங்க எண்ணிக்கை கூடிருச்சு. இந்த போராட்டத்துக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான காளைகள். ஐயா, எப்பயுமே இந்த ஜனவரி மாதம் வர்றப்ப ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷம் இருக்கும் எல்லாருக்கும். இந்த வருடம் எவ்வளோ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க 2025? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த ஜல்லிக்கட்டு அப்படின்றதுல இந்த டிசம்பர் கார்த்திகை மாதம் கடைசி மார்கழி பிறந்துருச்சுனாலே மாடு வளர்க்குறவங்களும் சரி, மாடுபிடி வீரர்களும் சரி, ஜல்லிக்கட்டு நடத்துகிறதும் சரி, மற்ற எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்க அவ்வளோ ஒரு ஈடுபாடோட மாடுகளை குளிப்பாட்டுறது, அதை தயார் பண்ணுறது, இந்த மாதிரி அது எங்கே போய் கலந்துக்கிறது எப்படின்றதெல்லாம் அப்புறம். அந்த எல்லாருமே ஒரு தயார் நிலையில், ஒரு போட்டிக்கு போகிற வீரன் எப்படி தயாராவேன் அந்த மாதிரி தயார் நிலையில் இருப்பாங்க. அது தடை காலத்தில் கூட எப்படி ஜல்லிக்கட்டு நடந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட, ஒரு உற்சாகத்தோடு இருப்பாங்க. அதுலேயும் கடந்த ஆண்டுகள்லாம் பல சோதனைகள்லாம் கடந்து தாண்டி ஜல்லிக்கட்டு வந்துருச்சு. இந்த ஆண்டுகள்லாம் அப்படி இன்னும் சொல்லப்போனால் தடைகள் அப்படின்றத விட அந்த கொரோனான்றதெல்லாம் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துச்சு. அப்படி இருந்தும் கூட ஜல்லிக்கட்டு அதை நடத்தணும். நம்ம அந்த மாதிரியெல்லாம் ஒரு சிக்கலால் இயற்கை சூழ்நிலை வந்தால் கூட ஜல்லிக்கட்டை விடாமல் நடத்துறது, தொய்வு இல்லாமல் இருக்கிறதுல இருக்கும். அது இந்த வருஷம் குறிப்பாக விவசாய பகுதியில், விவசாய மக்கள் மத்தியில் நல்ல மழை பொழிஞ்சிருக்கு, நல்ல விவசாயமும் இருக்குது. எல்லோரும் வேறு நெருடல் சட்டத்திட்டங்கள் சிக்கல்லாம் இல்லாததுனால
ஜல்லிக்கட்டை ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து இந்த ஜல்லிக்கட்டுக்குள்ளே இருக்கிறவங்க பூரா மாடு வச்சுருக்கவங்க வீரர் எல்லாரும் தயாராகிக்கிட்டு இருக்காங்க. ஐயா, இப்போ நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள்ல ஆர்வம் இருந்திருக்கு. உங்களுக்கு இந்த ஜல்லிக்கட்டு மேலேயும் காளைகள் மேலேயும் எந்த வயசுல ஆர்வம் வந்துச்சு? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அது கிராமப்புறங்களில், குறிப்பாக மதுரை மாவட்டம்ல தென் மாவட்டங்களில் கிராமப்புறங்களில் ஜல்லிக்கட்டு மாடு வச்சுருக்கிறதும், ஜல்லிக்கட்டு மாடு பிடிக்கிறதும், ஜல்லிக்கட்டில் கலந்து கொள்றதும் ஒரு ஈடுபாடான ஒரு விஷயம். இது என்னென்னா, நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்க காலத்தில் இன்றைக்கி இருக்க தொழில்நுட்ப வசதிகள், செல்ஃபோனு, வீடியோ, அந்த டிவி அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம கதை கூட பெரியவங்க சொல்லித்தே கேட்டிருக்கோமே தவிர, நமக்கு காட்சியாக பாடுறதுக்கோ பேசுகிறதுக்கோ பார்க்குறதுக்கெலாம் இல்லை. அப்படி இருக்கிற காலத்தில், நம்ம நினைவு தெரிந்த காலத்திலே நம்ம வீட்டில் ஜல்லிக்கட்டு காளை, ஒரு வனப்பா, ஒரு திமிரா, ஒரு 2 கயிறை போட்டு 2 பேர் அது முரட்டுத்தனமாக இழுத்துட்டு போகிறது வைக்கிறத பார்க்கும்போது, எத்தனை உழவு மாடு, வண்டி மாடு, எவ்வளோ பால் மாடு எல்லாம் இருந்தாலும் இந்த மாடு தனித்துவமாக தெரியும். அதை பிரத்யேகமாக அதுக்காக உழுதுட்டு உழவு பண்ணிவிட்டு வண்டிக்கு போயிட்டு பரம்படிச்சிட்டு வர்ற மாட்டுக்கு கூட தீவனம் வைக்க மாட்டாங்க. இது சும்மா நிற்கிற மாட்டுக்கு வளைச்சிக்கிட்டு அதுக்கு வேணும்ன்றதை திங்க மாட்டின்னு உடனே கருப்பட்டி பெஞ்சு வைப்பாங்க, வெள்ளத்தை களைஞ்சி வைப்பாங்க. எப்படியும் அது மாட்டுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கணும், தேங்காயை உடச்சி கொடுப்பாங்க எல்லாருமே. அப்போ நம்ம நினைவு தெரிஞ்ச நாளில் நம்ம வீட்டில் காளைகள் இருந்தது, நம்ம கிராமத்து கோவில் மாடு இருந்தது. அப்போ அந்த ஜல்லிக்கட்டுக்கு போயிட்டு வர்றதை பற்றியெல்லாம் பேசுவாங்க. அப்புறம் நம்ம நினைவு தெரிஞ்சு நம்ம போனோம் வந்தோம். அது வந்து ஒரு பெரிய ஒரு ஈடுபாடு இருந்தது நம்ம காளைகள் வளர்த்ததில். அப்புறம் எப்படின்னா, இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாலை வேலை ஆயிடுச்சுன்னா ஊருக்கு வெளிப்புறத்தில் இந்த மேயிற மாடுகளில் எந்த மாடோ பிடிச்சி கொண்டு போய் ஒரு 100 மீட்டர் தள்ளி விட்டு அவுத்து விட்டு விரட்டி விட்டு குடிப்பாங்க சின்ன பசங்கள்லாம். இந்த நம்ம தோட்டத்திலாம் பார்த்திங்கன்னா 2 மரத்தை ஒட்டி வச்சுருப்பாங்க, அவுத்து விட்டு விளையாடுவாங்க ஞாயிற்றுக்கிழமை. இதே ஒரு இப்போவும் தொடருது. அது இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் இந்த வாட்ஸ்அப்பு இந்த தொழில்நுட்பம் வந்ததுனால சண்டே இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி பார்த்தா ஒரு இடத்த குறிப்பிட்டுறாங்க, பார்த்தா போலீஸ் போய் அடித்து கலைக்குது. அந்த அளவுக்கு அந்த பயிற்சி போய்கிட்டு இருக்குது. சரி, மாட்டை கொண்டு போகிறவனும் சரி, மாடை பிடிக்கிறவனும் சரி, ஒரு 500 பேர் சேர்ந்துறான், ஒரு 1000 பேர் சேர்ந்தோடனே அதை போய் போலீஸ் கட்டுப்படுத்தி அது பிச்சை எறிஞ்சு அதை அவங்கள விரட்டி அடிக்கிற அளவுக்கு இருக்குது. அப்போ படிப்படியாக இன்னும் அது உயிரோட்டமாக வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த ஈடுபாடு. அதனால் அப்படி இந்த மாடு பிடிச்சி பழகு, சில ஜல்லிக்கட்டில் சில மஞ்சு விரட்டில் மாடுகள்லாம் பிடிச்சி, அந்த மாடு பிடிக்கும்போது இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் அந்த ஒரு ஜல்லிக்கட்டில் மாடு முட்டி எனக்கு இந்த காயம், அந்த மாதிரியெல்லாம் ஒரு அனுபவங்கள் உண்டு. இது போக மற்றவங்களுக்கு எனக்கு என்ன ஒரு வித்தியாசம்னா, இப்போ ஜல்லிக்கட்டு என்பதை நம்ம எல்லாரும் உலக புகழ் அல்லது அங்கே அந்த ஊர் இந்த ஊருன்னு தமிழ்நாட்டில் நிறைய ஊர்களில் நடக்குது. எங்களுக்கு எப்படின்னா, எங்கள் குலதெய்வ கோவில் பக்கத்தில் சக்குடிங்கிறது 5 கிலோமீட்டரில் இருக்குது. அந்த சக்குடி கிராமத்தில் எங்கள் குலதெய்வ கோயிலில் மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு முன்னொரு காலத்துலேருந்து அந்த ஜல்லிக்கட்டு நடந்து வந்திருக்கு. அப்புறம் நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் மாட்டை கொண்டு போகிறது, அங்கே போய் மாட்டை கொண்டு போய் கலந்துக்கிற வைக்கிறது, பாடுறது போகிறது, இப்படி இருந்தால் அப்புறமா அதை கொஞ்சம் ஒரு 10-30 வருஷமாக அதை நடத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம இங்கே ஜல்லிக்கட்டு மைதானம் திறந்துருக்காங்க. நம்ம ஜல்லிக்கட்டுக்குன்னு ஒரு பிரத்யேக மைதானம், அங்கே போனால் காளைகளுடைய வரலாறுலாம் நிறையா இருந்துச்சு. அதை பார்க்கவும் நிறையா இளைஞர்கள் போய் பார்க்குறப்ப இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியுது. ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் போனப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த ஜல்லிக்கட்டு மைதானத்தை? எனக்கு என்னென்னா, நீங்கள் அது ஆரம்ப காலத்தில் இருந்து அது என்ன செய்ய போகிறாங்க, என்ன செய்கிறாங்கன்றதெல்லாம் எனக்கு A to Z அதுக்குள்ளே தெரியும். என்ன படம் வைக்க போகிறோம், என்ன மாதிரி வடிவமைக்க போகிறோம், எந்த இடத்த தேர்ச்சி பண்ண போகிறோம், அது சாத்தியமா சாத்தியம் இல்லையா அப்படின்றதெல்லாம் கலந்து வச்சதுனால நம்ம வந்து அது கொஞ்சம் பழக்கப்பட்டதுனால, அது ஒரு வீட்டை கட்டுறவன் வீடை கட்டினா எப்படி பழக்கம் இருக்குமோ அந்த மாதிரி பழகிட்டோம். ஆனால் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சமாச்சாரம் என்னன்னா, ஜல்லிக்கட்டு எத்தனை ஊரில் நடந்தாலும் பிரத்யேகமாக ஜல்லிக்கட்டுக்குன்ட்டு ஒரு மைதானம் அரசு செலவில் ஒரு இடத்த ஒதுக்கி ஒரு திட்டமிட்டு அதுக்கு பல கோடி ரூபாயை செலவழித்து பெரிய ஒரு மறக்க முடியாத வரலாற்றில் ஜல்லிக்கட்டுக்குன்னு ஒரு மைதானத்தை ஏற்படுத்தி அதை நடத்தி காமிச்சா தமிழக அரசுக்கும் சரி, அதுக்கு முன்னின்று வேலை செய்த அமைச்சர் மூர்த்திக்கு, மற்ற கிராம பொதுமக்கள் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இது இதே மாதிரி இப்போ திருச்சியில் ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டேடியம் பண்ணுறதுக்கு, அடுத்து புதுக்கோட்டையில் ஆரம்பிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க.
அப்படின்னா இது பொது இடங்கள்ல போகும்போது பொதுவாக நடத்தும் போது இன்னும் சிறப்பாக இருக்கும் கண்டிப்பா. அப்படின்றதுல நம்ம அதை வந்து வரவேற்கிறோம், பாராட்டுறோம். டைட்டில் ஸ்பான்சர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் பொங்கல் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலையில் வசந்தன் கோ. Powered by KIN, app for neighborhood discovery and connectivity. Download KYN KIN. Comfort partner வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங். Viking Bunions and Briefs. jewelry partner Wonder Diamonds, India's largest lab-grown diamond brand. தமிழகத்தில் franchisee வாய்ப்புகளுக்கு அணுகவும். realty partner G Square. இப்போ மதுரை மண்ண தொட்டாச்சுன்னு சொல்லு. G Square. Your plot, your home, your way. Education partner மகிழ்ச்சியாய் அமையட்டும் இந்த தைப்பொங்கல். பொங்கல் நல்வாழ்த்துக்களுடன் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பல்கலைக்கழகம் திருச்சிராப்பள்ளி. associate sponsors ருசியான பூரி சப்பாத்தி செய்ய தகுந்த கோதுமை மாவு நாளை அட SMB அபூர்வா கோதுமை மாவு தானுங்க. பகல்லே பயங்கரமா தூங்குவேன். நான் ஸ்டாப் தூக்கத்துக்கு Coiron ISI mattresses. அவ்வளவு கம்ஃபர்டபுள். ஸ்லீப் ஆன் காய்ரான். எவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜ், எவ்வளவு ஃபீச்சர்ஸ் இந்த புது வாஷிங் மிஷின்ல. எல்லாம் பட்ஜெட்குள்ள தானே. உங்க பையன்பா எது சரின்னு எனக்கு தெரியும். சரி 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 அப்போதும் சரி, இப்போதும் சரி. எப்போதும் சரி சரி. வசந்தன் கோ சரி 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 சரி. லேட்டஸ்ட் மாடல் ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின்கள் வாங்க இதுவே சரியான இடம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ. சரி. Viking Bunions and Briefs. உங்களால பூமியில ஒரு பெர்ஃபெக்ட் பிளாட் கண்டுபிடிக்க முடியலன்றனால தான் பூமிக்கு மிக அருகில் உள்ள மார்ஸ்ல உங்களுக்காக ஒரு பெர்ஃபெக்ட் பிளாட் கண்டுபிடிச்சிருக்கோம். Why go to Mars when we have G Square? G Square has the perfect plots in all locations, right inside the city. Prime locations, world-class amenities, perfect size and legal documentation. But sir, Reasons to choose DSU. Students will have their own supportive and inclusive close-knit communities. Career opportunities in the classroom and out of it with cutting-edge resources, well-stocked libraries and access to a gamut of research papers to take advantage of, and state-of-the-art facilities bring significant benefits to students. Innovative learning spaces and advanced research labs that will make you become a global citizen. Dhanalakshmi Srinivasan University. SMB பாரம்பரியம் மாறாத நலபாகம் தினந்தோறும். நான் பிரெக்னெண்டா இருந்தப்ப எனக்கு சரியா தூக்கமே வராது. அப்பதான் என் ஹஸ்பண்ட் Coiron நேச்சுரல் மேட்ரஸஸ் வாங்கிட்டு வந்தாரு. இதுல இருக்கு 100% ஆர்கானிக் ஃபேப்ரிக்ஸ், 100% நேச்சுரல் லாட்டெக்ஸ். சோ எனக்கு கிடைச்சது 100% நிம்மதியான உறக்கம். இப்ப இவனும் எங்க கூட நிம்மதியா தூங்குறான். Coiron நேச்சுரல் மேட்ரஸஸ், நிம்மதியான உறக்கம் ஒவ்வொரு நாளும்.